மாரடைப்பு வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹார்ட்டுக்கு வந்து ஓவர் ஃபங்க்ஷன் ஆகிறது. இப்போ அதிகமாக யங்ஸ்டர்ஸ்க்கு தான் இது பாதிப்பு ஏற்படுது. அதுக்கான காரணம் என்ன? நிறைய பேருக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் இல்லை தேங்காய் வந்து சேர்த்துக்க சொல்கிறப்போ அதிகமாக வந்து யோசிக்கிறது இல்லை கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன மேம் கொலஸ்ட்ரால் இருக்குது, நீங்கள் தேங்காய் சாப்பிட சொல்கிறீங்க, தேங்காய் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் அதிகமாகாதா அப்படின்னு. இன்றைக்கி நம்ம சென்னை ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷன் பேக் சைடில் இருக்க சுவாசி நேச்சுரல் கியூர் சென்டரில் இருக்கோம். டாக்டர் ஜோஸ்வின் ஷீலா மேம் கிட்ட இன்றைக்கி நம்ம கொலஸ்ட்ராலை பற்றி கேட்க போகிறோம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். மேம், இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அதிகமாக மாரடைப்பு போல் ரொம்ப யங்ஸ்டர்ஸ் எல்லாம் டெத் ஆகிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரியவங்கெல்லாம் மாரடைப்பு வரும், ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் யங்ஸ்டர்ஸ்க்கு வருது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போது ஜாக்கிங், சைக்கிளிங், ஜிம்மில் இருக்கும்போது, ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கும்போதெல்லாம் வருது. அதுக்கான ரீசன் என்ன மேம்? மாரடைப்பு அப்படின்னு சொல்லிட்டோம்னாலே அதுக்கு முக்கியமான காரணம் நம்மளோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு, பிளட் கொலஸ்ட்ரால் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். அது அதிகமாக இருக்கிறது தான் முக்கியமான காரணம். இதை வந்து நம்மளோட மெடிக்கல் டேர்மில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹைப்பர் லிப்பிடீமியா அப்படின்னு சொல்லுவோம். ஹை கொலஸ்ட்ரால் லெவல். நார்மல் ரேஞ்ச் ஆஃப் கொலஸ்ட்ரால் ஒரு ஹியூமனுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, டோட்டல் கொலஸ்ட்ரால் லெவல் வந்து 200 பிலோ தான் இருக்கணும். பட் இந்த 200 அபவ் வந்து போகிற நேரத்தில் தான் அது வந்து என்ன காஸ் பண்ணும் அப்படின்னா உள்ளால அடைப்பை வந்து உருவாக்கும். ஸோ அப்படி அடைப்பு உருவாக்குறதுனால தான் மாரடைப்பு வந்து வரக்கூடியது. ஸோ இது வந்து வரதுக்கு முக்கியமான காரணம் நம்மளோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த கொலஸ்ட்ராலோட லெவல் வந்து அதிகமாக இருக்கிறது தான் முக்கியமான காரணமாக இருக்குது. ஓகே மேம், இப்போ ரத்தத்தில் கொழுப்பு அதிகமாகிறதுக்கான காரணம் என்ன மேம்? அதாவது ரத்தத்தில் வந்து கொழுப்போட அளவு அதிகமாகுது அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. முக்கியமாக வந்து கொழுப்பு அதிகமாகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்டு, ரெண்டாவது வந்து நம்மளோட செடன்டரி லைஃப் ஸ்டைல். ஓகேங்களா, அதாவது சாப்பிட்றோம், எந்த ஒரு ஒர்க் அவுட்டுமே பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த ஃபேட் எல்லாமே வந்து டிசால்வ் ஆகவே ஆகாது, போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். அப்படி ஸ்டோர் ஆகி இருக்கிறதுனால ரத்தத்தில் வந்து கொழுப்போட அளவு வந்து அதிகமாகுது. இதுதான் வந்து முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக வந்து போதிய உடற்பயிற்சியின்மை அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு உடற்பயிற்சியுமே செய்கிறது கிடையாது, எந்திரிச்சு ஒரு வாக்கிங் கூட போகிறது கிடையாது. இதனால தான் வந்து இந்த பிளட்டில் வந்து கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குது. அப்புறம் நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து ஃபேட் ஃபுட் வந்து அதிகமாக எடுக்கிறது. அதாவது முன்னாடிலாம் வந்து இந்த மாதிரியான ஃபுட்ஸ்லாம் வந்து இது பண்ண மாட்டாங்க, சரியா வீட்டிலே வந்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றது. அதுவும் எடுக்கக்கூடிய எண்ணெய்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயில் சமைச்சிட்டு இருந்தாங்க, நல்லெண்ணெயில் சமைச்சிட்டு இருந்தாங்க, கடலை எண்ணெயில் சமைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போல்லாம் அப்படியே வந்து மாறிடுச்சு. இப்போ வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஏன் இப்போவும் வந்து கடலை எண்ணெயில் சமைக்கிறாங்க, நல்லெண்ணெயில் சமைக்கிறாங்க, அவங்களுக்கும் கொலஸ்ட்ரால் வரதானே செய்யுது அப்படின்ட்டு. ஸோ அது வந்து எண்ணெயினால் வந்து வரக்கூடியது அப்படின்னு கிடையாது. அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து வேறையாகி இருக்கலாம், இல்லை அவங்க எடுக்கக்கூடிய மற்ற உணவுகளோட அந்த இது வந்து சேஞ்ச் ஆகியிருக்கலாம். இதனால இவங்களுக்கு வந்து வரதுக்கான காரணம் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருக்குது. ஓகே மேம், இப்போ அதிகமாக யங்ஸ்டர்ஸ்க்கு தான் இது பாதிப்பு ஏற்படுது. அதுக்கான காரணம் என்ன? அதாவது முன்னாடி காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஜில் இருக்கிறவங்க அவ்வளோ சுறுசுறுப்பாக இருந்தாங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைலே வேறு மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கிற இளைஞர்கள் வந்து அவங்களோட வாழ்க்கை முறை, உணவு முறை எல்லாமே ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இருக்குது. அதாவது தூங்க வேண்டிய டைமில் தூங்காமல் வேலை பார்க்குறாங்க, இல்லை வேலை பார்க்குற டைமில் தூங்குறாங்க, சாப்பிட்ற டைம் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இது எல்லாமே வந்து கொலாப்ஸ் ஆகுது. இது வந்து ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கெல்லாம் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக வந்து இந்த ப்ராப்ளம் வருது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க எடுக்கக்கூடிய உணவு முறைகள். அதாவது காலையில் வீட்டிலேருந்து போகிறாங்க அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறது கிடையாது. ஸோ அந்த ஆஃபீஸ் போயிட்டு ஆஃபீஸ் டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 காஃபி ஆர் டீ வந்து எடுத்துருவாங்க. இன் பிட்வீனில் பக்கத்தில் ஏதாச்சும் டீ கடை இருக்குது அப்படின்னா அங்கே போயிட்டு ஒரு பஜ்ஜி, இல்லை வடை, இல்லை சமோசா அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. ஃபுல் ஆயில் ஃபுட். அதுக்கப்புறமா மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஏதாவது மீல்ஸ் வந்து சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க, இல்லை அப்படின்னா இந்த மாதிரியே போகிறவங்களும் இருக்கிறாங்க. அண்ட் ஈவினிங் அகெயின். இதனால இது சாப்பிட்றது மட்டும் இல்லை, சாப்பிட்டு முடிச்ச உடனே போயிட்டு சிஸ்டம் முன்னாடி உட்காருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஒர்க் அவுட்டுமே பாடியில் வந்து நடக்கிறது இல்லை, சாப்பிட்றது உட்கார்றது இது மட்டும்தான். ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபேட் எல்லாமே போயிட்டு அப்படியே ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். அப்படியே இருந்து பாடி வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகி இதனால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ரீசன். இன்னொன்று நம்ம பார்த்தோம், அதாவது டான்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க, இல்லை வந்து ரன்னிங் போயிட்டுருக்கிற நேரத்தில்
அப்படியே நெஞ்சில் கை வச்சுட்டு விழுந்துட்டாங்க, இறந்துட்டாங்க அப்படின்னு கேள்விப்படுறோம். அதாவது அந்த மாரடைப்பு வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹார்ட்டுக்கு வந்து ஓவர் ஃபங்க்ஷன் ஆகுறது. சரிங்களா? அதாவது திடீர்னு போயிட்டு இருப்பாங்க, ஓடணும்னாலே ஓடிக்கிட்டு சடனாக வந்து இந்த இடத்துல கை வச்சு பார்த்தோன்னா எப்படி இருக்கும், நம்மளோட ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப வேகமாக வந்து துடிக்கும். அப்படி தானே? அப்படி போகிறப்போ என்ன ஆகும்னா சடனாக பிளட் ஃப்ளோ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து போகிறதுனால போயிட்டு ஒரு இடத்துல வந்து என்ன ஆகிடும்னா அப்படியே அடைச்சிக்கும். அந்த கார்டியாக் ஃபங்க்ஷன் வந்து சம்டைம்ஸ்க்கு வந்து ஸ்டாப் ஆகிதாகி இருக்கும். ஸோ அந்த அரெஸ்ட் ஆகுறதுனால தான் டெத்து வந்து வரக்கூடியது. இந்த 2 ரீசனும் தான் மாரடைப்பால் இன்னைக்கு வந்து இறப்பு வர்றதுக்கான முக்கிய காரணமாக வந்து இருக்குது. இப்போ உங்களால் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான் ஓட முடியும் அப்படின்னா நீங்கள் 5 கிலோமீட்டர் தான் ஓடணும். உங்கள் கூட வரவங்க 10 கிலோமீட்டர் போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் 10 கிலோமீட்டர் போகக்கூடாது. அப்படி போகிறப்போ உங்களோட ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் வந்து ஓவர், அதாவது ஒர்க்லோடு அதிகமாகும். அப்படி ஆகிற நேரத்தில் இந்த மாதிரியான இது வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஹைப்பர் கொலஸ்ட்ரால், அதாவது ஹை கொலஸ்ட்ரால் லெவல் பற்றி பார்த்தோம். அந்த ஹை கொலஸ்ட்ரால் லெவல் வந்து வரதுக்கான காரணம் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த உணவு முறைகளில் மாற்றம், வாழ்க்கை முறை மாற்றம், அப்புறம் வந்து எந்த ஒரு ஒர்க் அவுட்டுமே பண்ணாமல் இருக்கிறது. இதுதான் முக்கியமான காரணமாக இருக்குது. இதனால தான் இன்னைக்கு வந்து நிறைய டெத்து வந்து வரதுக்கான காரணமாக இருக்குது. ஓகே மேம், இந்த ஹை கொலஸ்ட்ரால் இருக்குன்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? அது எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா லிபிட் ப்ரொஃபைல் வந்து செக் பண்ணுவோம். நம்மளோட பிளட் வந்து கலெக்ட் பண்ணி அதில் கொலஸ்ட்ரால் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அதை லிபிட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். இதில் என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க அப்படின்னா டோட்டல் கொலஸ்ட்ரால் லெவல், இல்லை டோட்டல் ட்ரைக்ளிசரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லெவலை வந்து செக் பண்ணுறது. இது வந்து நார்மலாக எவ்வளோ ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னா 200 வரைக்கும் நார்மல் ரேஞ்ச். 200 அபவ் போகிறப்போ தான் அது வந்து ஹை கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லுவோம். இது கூடவே வந்து நம்ம என்ன செக் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்டிஎல் லெவல், விஎல்டிஎல் லெவல் அண்ட் ஹெச்டிஎல் லெவல் வந்து செக் பண்ணுவோம். இந்த விஎல்டிஎல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெரி லோ டென்சிட்டி கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அப் டு ரேஞ்ச் வந்து 35 வரைக்கும் தான் இருக்கணும். 35 அபவ் வந்து போகிற நேரத்தில் அதை வந்து பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து அதிகமாக கூடாது. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் கொலஸ்ட்ரால் லெவல் வந்து நார்மலாக இருக்கும், 200க்கு உள்ளால இருக்கும். ஆனால் இந்த விஎல்டிஎல் லெவல் மட்டும் அதிகமாக இருக்கும். அதாவது அவங்க உடம்புல கெட்ட கொழுப்பு மட்டும் அதிகமாக இருக்கும். இந்த கெட்ட கொழுப்பு அதிகமாக இருக்கிறப்போ தான் அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா பிளாக் வந்து உள்ளால வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த எல்டிஎல் அப்படின்னு சொல்கிறது லோ டென்சிட்டி, அதாவது அதை விடையும் கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய டென்சிட்டி இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால். ஆனால் அதுவுமே வந்து என்னன்னு சொல்லுவோம்னா பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு தான் சொல்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியதான் ஹெச்டிஎல். ஸோ ஹெச்டிஎல் தான் ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஹை டென்சிட்டி கொலஸ்ட்ரால், நம்மளுக்கு தேவையான நல்ல கொழுப்பு, நம்ம உடம்புக்கு தேவையான நல்ல கொழுப்பு, அந்த கொழுப்பு தான் நம்ம பாடியில் வந்து நார்மல் அமௌண்ட்ல இருக்கணும். அதுவும் வந்து என்னன்னா ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. அதாவது பிஎல்டிஎல் அண்ட் எல்டிஎல் எல்லாமே கம்மியாக இருக்கணும். ஆனால் இந்த ஹெச்டிஎல் வந்து கம்மி ஆகக்கூடாது. அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா எனர்ஜி லாஸ் ஆகும், அப்புறம் வந்து ரொம்ப லீன் ஆகிட்டு போவாங்க, அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். ஸோ இதுதான் நம்ம வந்து இந்த கொலஸ்ட்ரால் லெவலை செக் பண்ணுறதுக்கான டெஸ்ட்டு. ஸோ இதில் இருந்து தான் அவங்களுக்கு வந்து என்ன கொலஸ்ட்ரால் பாடியில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னா அதுக்கான என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணணும்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட் ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ ஃபுட் ஸ்டைல் பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோவில் வந்து பார்த்துருக்குறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அதிக கொழுப்பு இருக்கக்கூடிய உணவுகளை வந்து கம்பல்சரி நம்ம வந்து தவிர்க்கணும். அதாவது நிறைய பேர் வந்து இன்றைக்கெல்லாம் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சன்ஃப்ளவர் ஆயில் வந்து யூஸ் பண்ணால் கொலஸ்ட்ரால் வந்து இதாகும், கம்மியாகும் அப்படின்ட்டு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு கடலை எண்ணெய் எடுக்கிறோம் சரிங்களா, எவ்வளோ கிலோ கடலை போட்டால் 1 லிட்டர் எண்ணெய் கிடைக்கும்? இந்த மாதிரி கேட்டால் திடீர்னு எனக்கு எதுவும் வரல மேம். ஓகே, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் எண்ணெய் வேணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 5 கிலோ கடலை வந்து நம்ம சேர்க்கணும். ஓகேங்களா? அதாவது கடலையோட சைஸை பொறுத்து வேரி ஆகும். ஒரு சில இது வேர்க்கடலை எல்லாம் வந்து போட்டோம்னா 2 kgக்கே வந்து 1 லிட்டர் வந்து இதாகும். அந்த மாதிரி அதாவது ஒவ்வொரு இதுக்கும் வேரி ஆகலாம். ஸோ இதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணுற நேரத்தில் நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம். இன்னும் நிறைய பேருக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் இல்லை தேங்காய் வந்து சேர்த்துக்க சொல்கிறப்போ அதிகமாக வந்து யோசிக்கிறது இல்லை கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சாப்பிட சொல்கிறீங்கம்மா, அதாவது கொலஸ்ட்ரால் அப்படின்னு வரவங்களுக்கே நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது ரா கோகோனட் எடுங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். அதாவது ரா கோகோனட் எடுங்க அப்படின்னு சொல்லுவோம். பதிலுக்கு அவங்க கேட்குற ஒரே கொஸ்டின் என்ன மேம் கொலஸ்ட்ரால் இருக்குது, நீங்கள் தேங்காய் சாப்பிட சொல்கிறீங்க, தேங்காய் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் அதிகமாகாதா அப்படின்னு. அதாவது நீங்கள் ராவா கோகோனட் எடுக்கிறப்போ
கொலஸ்ட்ரால் லெவல் வந்து அதிகமாகாது. அதில் இருக்கிறது வந்து ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன், சரிங்களா? HDL தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நம்மளோட நல்ல கொழுப்பு வந்து அதிகமாகும், கெட்ட கொழுப்பு அது வந்து கம்மி பண்ணும். ஸோ அதனால் உணவில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான தேங்காய் சேர்த்துக்கிறது நல்லது. காலை உணவாக வந்து கொஞ்சமாக தேங்காயும் பழங்களும் கொஞ்சமாக பேரிச்சம்பழம் மட்டும் சாப்பிட்டாலே போதும். ரெகுலராக இதை மட்டும் சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்கனாலே அவங்களோட கொலஸ்ட்ரால் லெவல் வந்து கம்மியாகும். ஸோ எஸ்பெஷலாக அந்த கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஜூஸ் இருக்குது. ஸோ அது என்ன ஜூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எந்திரிச்சதுமே ஒரு கைப்பிடி அளவு கீழா நெல்லி இலை, அப்புறமா ஒரு சின்ன பீஸ் இஞ்சி போட்டுக்கணும். அது கூடவே வந்து ஒரு நெல்லிக்காய், ஸோ அது பைனாப்பிள் போட்டுக்கிட்டாலும் ஓகே தான், இல்லை நெல்லிக்காய் ஏதாச்சும் ஒன்று வந்து சேர்த்துக்கணும். இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்து கொஞ்சமாக லெமன் சேர்த்து அதில் கொஞ்சம் ஹனி மட்டும் ஆட் பண்ணணும். நாட்டு சர்க்கரை போட வேண்டாம், இல்லை ஒயிட் சுகர் வேண்டாம், சால்ட்டும் வேண்டாம். கொஞ்சமாக ஹனி மட்டும் ஆட் பண்ணி இதை ரெகுலராக காலையில் வந்து குடிச்சிட்டு வந்தாங்கனாலே பாடி வெயிட் வந்து நல்லா ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கம்பல்சரியாக அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி எடுத்துக்கணும், அது கூட வந்து ஒரு பல் பூண்டு எடுத்துக்கணும். ரெண்டையும் நல்லா இடிச்சுக்கிட்டு கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கிட்டு அவங்க தூங்க போகிற நேரத்தில் அதை ஃபில்டர் பண்ணி அப்படியே குடிச்சிடணும். இது ரெண்டாவது வழிமுறை. அப்புறம் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா, சில பேருக்கு வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறதுனால பிளாக் வேறு இருக்கும். அதை கம்மி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, தினமும் மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன பல் பூண்டு, நாட்டு பூண்டு இருக்கு இல்லைங்களா, அந்த பல் பூண்டை வந்து அப்படியே மென்று சாப்பிடணும். சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான், ஆனால் சாப்பிட்டுட்டு வந்தால் அது வந்து நல்லாவே அந்த பிளாக்கை வந்து ரெடியூஸ் பண்ணும். அதே மாதிரி சின்ன வெங்காயம், ஸோ சின்ன வெங்காயமும் வந்து இந்த பிளாக்ஸை வந்து நல்லாவே ரிமூவ் பண்ணும். அதோட இந்த கொலஸ்ட்ரால் லெவலையும் வந்து கம்மி பண்ணும். இந்த ரெண்டையும் வந்து ரெகுலராக அவங்க வந்து சூ பண்ணி வந்தாங்க அப்படின்னா அந்த கொலஸ்ட்ராலோட லெவல் வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகும். ஸோ இப்போ சொன்ன இந்த மெத்தட்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய உயர் ரத்த கொழுப்பு அளவு வந்து கம்மியாகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. எனவே மேம் சொன்னதெல்லாம் கேட்டிருப்பீங்க. உங்கள் ரத்தத்தில் இருக்க கொழுப்பை கரைச்சி நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வழிமுறைகள் மேம் நிறையா சொல்லியிருந்தாங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் வேணால் கீழே டிஸ்பிளேல நம்பர் ஓடிட்டு இருக்கு, அதை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க.